நம்ம வீட்டில் மணிமேகலை சொன்னேன்ல, கேரளா சேச்சி. நேந்திரப்பழ சிப்ஸு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு நினைக்கிறேன். ஹல்வா, ஆமாம் கேரளா ஹல்வா. அது தேங்காய் எண்ணெயில செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும் போல இருக்குது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் போல இருக்குது. ஓகே, பார்ப்போம் எப்படின்ட்டு. பார்த்துட்டு இன்ஷால்லா அடுத்து என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். குளிர் காற்று அடிக்குது. குளிர் காற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டியில். இப்போ காலையில் ஏசி போட முடியாது. ஒரு பகல் நேரத்தில் சூடாக தான் இருக்குது. ஏசி போட தான் வேணும். அப்போ நண்பா, நேற்று துவானியா அந்த வுட் ஷாப்புக்கு போனது செம்மையாக பார்த்து போயிட்டு வந்து ராத்திரி படுக்கச்சில துவானி எத்தனை தடவை முடிஞ்சு 1 மணி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1 மணிக்கு படுத்தேன். நேற்று மேலே ஒரு டியூட்டி கொடுத்தாங்க. என்ன டியூட்டின்னாக்க, எப்படி தயிர் பால் கொடுத்தாங்க ஒரு 5 லிட்டரு. அதை சூடு பண்ணி ஆற வச்சு இதில் ஒரு கப்பு தயிர் கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சிரு அப்படின்னாங்க. அதே மாதிரி செஞ்சு வச்சேன். சூப்பராக ஆயிடுச்சு. தயிர் ரெடி, ஃப்ரெஷ் தயிர். இந்த ஃபேமிலி வீட்டிலேருந்து வந்துருந்துச்சு பால். அதை செஞ்சு வச்சுட்டேன். ஹாய் நண்பா, நான் சேட்டேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன். ஆண்டோட்ட வேண்டிங்க. இன்றைக்கி வேலையை கிரிச்சுன்னு முடிச்சிருவோம். இன்றைக்கி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே. கம் ஆன், லெட்ஸ் கோ ஸ்கூல் டுடே. டோன்ட் ஃபர்கெட், ஃபாலோ மீ. ஸ்கூலை முடிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. இது நம்ம வீட்டில் நேற்று பார்ட்டிக்கு தெரிந்தான திவானியாக்கு வந்தது மிஞ்சினது. அதை எடுத்து சூடு பண்ணி தூணா சூப்பராக இருந்துச்சு. காலையில் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அடுத்து இந்த மேட்டு, காருடைய மேட்டு, இதோடைய காரணத்தை நான் வந்து அப்புறமாட்டி சொல்கிறேன். என்னத்துக்கு நான் கழுவி காய போட்டிருக்கேன்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. நண்பா, ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தோம். பார்த்தீங்களா அந்த சம்மூல் பிரேக்ஃபாஸ்ட்டு, அந்த டோஸ்ட்டில். ஆமாம், சாப்பிட்டாச்சு. இதை பார்த்து இது என்ன தெரியுமா, நம்ம பாஸுக்கு இதான் வேலை. வாழ்ந்து வருவார், காயாக இருக்குது போய் மாற்றிட்டு வாங்குறாரு. பில்லை வேறு தொலைச்சி விட்டாங்க. இப்போ அவன் முதிர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலை. நான் இங்கே போகணும். அதுக்கு கீழே பாருங்கள், பேக்கில் இருக்குல்ல, இது வந்து நம்ம வீட்டில் நேற்று பார்ட்டி நடந்துச்சு இல்லை, அதில் வந்து பாக்கி சாப்பாடு. ஹலோ அது பாக்கி சாப்பாடு இருந்துச்சு. நம்ம ஜெமியாவில் இருக்காது நம்ம அண்ணன், அது சாப்பாடு சூடு பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன் அவருக்கு. இப்போ முதிர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. அது வேறு பக்குங்குது. பார்ப்போம், எல்லாத்தையும் சமாளிப்போம். ஓகே நண்பா, அங்கே ஜெமியாவில் போயிட்டு முதிர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அந்த மேட்டை காட்டினேன் பார்த்தீங்களா, காரோடைய மேட்டு. மணிமேகலாம் வாந்தி எடுத்துட்டா வண்டியில் ஸ்கூலுக்கு போகிறப்ப. இப்போ எனக்கா காலங்காத்தால தண்ணி கூட குடிக்கல, தலை சுற்றுது. ஜன்னல்லாம் திறந்து விட்டு வண்டியை ஓட்டி சீக்கிரம் போட்டு பார்த்தா மேட்லேருந்து ஊற்றுது. கொண்டு சோப்பை போட்டு கழுவி காய போட்டிருக்கேன். இன்னும் வண்டிக்குள்ளே இன்னும் வாசம் இருக்குது. என்ன பண்ணுறது, பாவம் தானே. நம்மளை மாதிரி அவங்களும் வேலை பார்க்குறாங்க. உடம்பு உபாதை போல் இருக்குது. குடல் புரட்டிக்கிட்டு வந்துச்சான், வாமிட் எடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போறியான்னு கேட்டேன். இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல, பார்ப்போம். இதை போய் நம்ம இந்த வேலையை முடிப்போம். சும்மா கிரிச்சுட்டு இன்னும் குளிக்கலை நண்பா. ஸ்கூல் போய்ட்டு வந்து அப்படியே நிற்கிறேன். ஓகே போவோம். பில்லு இல்லை, முதிர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. அடித்து பச்சுக்கிட்டு பெறல போகிறோம். ஜெமியாவில் பாருங்கள், சம்பவம் நடக்க போகுது. ஜெமியாவுக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வேறு வழி இல்லை. அப்பா, நம்ம பாஸுக்கு இதே வேலை. பார்த்து எடுத்துகிட்டு வர மாட்டார் அவரும். மாற்றிட்டு வா இங்கே வந்து நம்மளோட மண்டை சொரிஞ்சுக்கு நிற்க வேண்டியதாக இருக்கும். போவோம், முன்பகுதியில் போவோம். அங்கே தான் முதிர் உட்காந்துருப்பார். செக்யூரிட்டி அவன் எழுதுவான், பேப்பர் எழுதி. இந்த விலை இருக்குது. போ ஜெமியாவில் ஃபோட்டோ எடுக்க இல்லாத வீடியோ பார்த்துக்குறோம். வாங்கிட்டோம்ல, கொண்டே கொடுத்தேன். 10 ரூபாங்கன்னு கேட்டார். 10 ரூபாலாம் இல்லை அப்படின்னேன். எங்கேயோ தொலைஞ்சு போச்சுன்னேன். எப்போ வாங்கினாரு, நேற்று தான் வாங்கினேன் அப்படின்னேன். என்ன வேணும், காசு வேணுமா, இது வேணும், இதுக்கான இதே மாதிரி நல்லா பழுத்தது தானே. சரி போய் எடுத்துக்கிட்டாரு. ஏதாவது சொல்லியிருந்தாரு. நம்ம பாஸுக்கு ஒரு கால் தான், ஒரு கால் அதரும் இல்லை, சும்மா அந்த மாதிரி அதரும். ஓகே நண்பா, அல்முல்லா பேங்க்கு போயிட்டு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று அனுப்ப இருக்குது. அதை அனுப்பிட்டு நான் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க அப்படியே. அல்முல்லா பேங்க்கு போனதுக்கு காரணம் நண்பா, ஒரு 1 லட்சம் ரூபா ஊரில் ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கியிருந்தேன். எமர்ஜென்சி கொடுத்து உதவுனாங்க.
அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஆனால் அது வந்து அவங்க கொடுக்கல, அவன் வேற ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுத்தாங்க. அது எனக்கு தெரியும், வேற ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் நான் கட்டணும். மாதத்துக்கு 3000 ரூபா. இப்போ நான் வந்து தொடர்ந்து 2-3 மாதமாக கட்டிகிட்டு இருக்கேன். அந்த காசு தான் இப்போ நான் அனுப்புனது. அதை அனுப்பி விட்டுட்டு இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். வட்டி வாங்கக்கூடாது தான், ஹராம் தான், பாவம் தான். கொடுக்கறதுக்கு வேறு யாரும் இல்லை நண்பா. இவங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. கேட்டோன்னே தூக்கி கொடுத்தாங்க. யார் கொடுப்பா? ஒரு எவிடன்ஸ் ஒன்றுமே இல்லாமல். அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு 1 ரூபா 2 ரூபா யார்கிட்ட வாங்க முடியுமா? 1 லட்சம் ரூபா. அதனால அவங்க ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்ஸ். அதுக்குள்ள காசை அனுப்பிட்டு நான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். வாங்காதீங்க, முடிஞ்ச வரையும் வட்டி வாங்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தேவைப்பட்டுச்சு அந்த காசு, எமர்ஜென்ஸாக. அதனால தான் நான் வாங்கினேன். ப்ளீஸ் யாரும் சம்பளத்துக்கு மீறி எதையுமே செய்யாதீங்க. நான் சம்பளத்துக்கு மீறி நான் வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு காசு அவசியப்படுது. அதனால தான் நான் வாங்கினேன். தவிர்த்துக்கிறேன். இனிமேல் வாங்காமல் இருக்கிறதுக்கு நான் தவிர்த்து முயற்சி பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க, துவா செய்யுங்க. நானும் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ நண்பா. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போயிட்டு சும்மா கிழிச்சு என்ன நடக்குதுன்னு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். போயிட்டு குளிச்சுட்டு அடுத்து ஸ்கூலு தான். ஒரு 12:30 மணிக்கு கிளம்பணும் ஸ்கூலு. சாப்பாடு அதுக்குள்ளே காக்கா ரெடி ஆக்கிடுவார். அதையும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஓகே நண்பா, வீட்டுக்கு போகிறேன். தேங்க்யூ. பை பை. நண்பா, நம்ம வீட்டில் மணிமேகலை சொன்னேன்ல, கேரளா சேச்சி சாப்பாடு போயிட்டு வந்து நேற்று வந்தாங்க. அவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன சாப்பாடு ஊரில் வாங்கிட்டு வந்தது, அது என்னன்னு பார்ப்போம், உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு மேலே ஒரு காஃபி. குட் ஈவினிங். ஹாய் நண்பர்களே. நேந்திரப்பழ சிப்ஸு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்பா கமர் கட்டுப்பா. நெக்ஸ்ட்டு வாவ் பா கடலை முட்டாய்ப்பா. எனக்கு பிடிச்ச சாமான். சாக்லேட் டீக்கெட்லாம் எனக்கு பிடிக்காது. கடலை மிட்டாய் எனக்கு ஃபேவரெட்டு ஸ்வீட்டு. நெக்ஸ்ட்டு 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 அமுகுது அல்வான்னு நினைக்கிறேன். ஹல்வா. ஆமாம், கேரளா ஹல்வா. அது தேங்காய் எண்ணெயில செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். அல்ல போதும். வேறு ஒன்றும் இல்லைப்பா. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இந்த பாருங்க, இது எல்லாம் நம்ம சேச்சி கொண்டு வந்தது. கேரளா சேச்சி. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு நான் சொல்கிறேன். காக்கா இருக்கார், காக்கா கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். எப்படின்னு சொல்கிறேன். அப்பா அப்புறம் நண்பர்களே, என்ன செய்யுது, போனோம். காலையில் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்கூல் எடுத்து போட்டோம். சாப்பிட்டோம். லஞ்சு சாப்பிட்டு அப்படி ரெஸ்ட் எடுத்தோம், படுத்தோம். காப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப தான் சேச்சி வந்து சொன்னாங்க, இந்தா உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கும் போல இருக்குது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் போல இருக்குது. ஓகே, பார்ப்போம் எப்படின்ட்டு. பார்த்துட்டு இன்ஷால்லா அடுத்து என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. கலக்குவோம் இன்னைக்கு.